ஹாய், திஸ் இஸ் சௌமியா. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா பெருமாள் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு. இங்கே காவிரி பாலம் வேலை நடந்துட்டுருக்கு, அதனால தான் பஸ் எதுவும் இல்லாமல் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன், என்ன எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போங்க பீஸ்ஃபுல்லான பிளேஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் என்ன ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். எனக்கு இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல். நான் 5:30க்கு கூட இந்த கோயிலுக்கு போயிருக்கேன். 4 o'clock காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி போயிருக்கேன். எனக்கு அங்கே போனாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ஸ்ரீரங்கம் கோயில் வந்து சூஸ் பண்ணோம். கோயில்கிட்ட வர வர எனக்கு பழைய மெமரிஸ்லாம் ரீகால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட் சொல்ல போனால் இதுதான் என் பையனோட ஃபஸ்ட்டு பைக் ட்ரைவு, லாங் ட்ரைவு. இவ்வளோ தூரம் போயிருக்கோம். எனக்கு கோபுரம் பார்க்குறப்பே மெமரிஸ் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் 1 year கிட்ட நான் இங்கே தான் ஒர்க் பண்ணேன். ஸோ நான் இங்கே 1 year-ஆக வந்து போனது, அந்த மெமரிஸ் எல்லாம் இன்னுமே ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே சைடில் இருக்க ஹோட்டல்ஸில் நான் ஃபுட் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இதுக்கு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப், அங்கே நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க்மேட்டோட அவங்க கூடலாம் நான் பேசினது எல்லாமே ரீகால் ஆச்சு. ஸோ நான் ஒரு 3 yearsக்கு முன்னாடி ஒரு 4 o'clock எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இங்கே வந்துடுவேன். கோயில் வந்து காலையில் பார்த்துட்டு சனிக்கிழமையான வந்து நானே சிஸ்டரும் வந்து பார்த்துட்டு போவோம். அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ அழகாக இருக்கும், ஒரு ரம்மியமாக. ஸோ இங்கே தான் நாங்கள் துளசி மாலைலாம் வாங்குவோம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நானும் என்னோடய ஹஸ்பண்டும் லவ் பண்ணுற டைமில் இங்கே தான் நாங்கள் மீட்டப் பண்ணிப்போம். எவ்ரி சாட்டர்டே வந்து இங்கே தான் நாங்கள் மீட்டப் பண்ணிப்போம். அவரும் என்ன ஒர்க் இருந்தாலும் சாட்டர்டே வந்து ஆர்டர் எடுக்க மாட்டார். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோகிராஃபர், அவரும் ஆர்டர் எடுக்க மாட்டார், இருந்தாலும் மாற்றி விட்டுருவார். ஸோ நானும் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். அப்போ வந்து என்னோடய ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்னை வந்து பிக் பண்ணிவிட்டு இந்த கோயிலுக்கு ஒரு 2 பேர் சேர்ந்து நாங்கள் எவ்ரி வீக் வந்து நாங்கள் கோயில் உள்ளே போய் பெருமாளை பார்க்க மாட்டோம். கோயிலை சுற்றி பொறுமையாக நடந்து அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரசித்து பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரீட் வந்து நான் கிராஸ் பண்ணுறப்போ இங்கே பக்கத்தில் வந்து ஃபேமஸான ஒரு கடை இருக்காங்க. நாங்கள் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டது, டீ குடிச்சது, இது எல்லாமே எனக்கு வந்து அப்படியே ஒரு வாட்டி ரீகால் பண்ணி அந்த டேஸ்க்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் வண்டியில் வரப்போ சொல்லிகிட்டே வந்தேன் என் பையன்ட்ட, இங்கே பாரு அம்மா இங்கே தான் ஒர்க் பண்ணேன், இங்கெல்லாம் அம்மா வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இருக்குது. அங்கே நானும் என் ஹஸ்பண்டும் எவ்ரி வீக் வந்து ஃபோட்டோ எடுப்போம். அந்த இடத்துட்ட போகிறப்பயே நான் வந்து நினச்சிட்டே போனேன், அந்த ஸ்பாட்டில் உட்காந்து நான் என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் பையன் 3 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் மறந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே போனேன். மெயின் கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அடுத்து டைரெக்டாக கோயில் உள்ளே தான் போகணும். எனக்கு இது ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒரு vlog வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. எப்படி எடுக்கிறது, கேமரா எடுத்தால் என்ன நினைப்பாங்க, எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி இருந்து வீடியோ எடுத்துகிட்டு போனேன். முன்னாடி போகிறது என் ஹஸ்பண்டும் என் குழந்தையும். ஸோ நான் சொன்ன ஃபேவரட் ஸ்பாட் இது தான். இந்த தூண்லாம் இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் தான் உட்காந்து நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். என்னால் முடிஞ்சதுன்னா இந்த ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். நாங்கள் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சக்கரத்தாழ்வார் தான் பார்ப்போம். டேரெக்டாக நாங்கள் அங்கே தான் போவோம். அங்கே போயிட்டு அது பக்கத்தில் வந்து கார்டன் இருக்குமா, ஸோ அங்கே போயிட்டு 9 சுற்று 11 சுற்று இது மாதிரிலாம் இருக்கும். அது ஃபுல்லாக நாங்கள் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும், நல்லா இருட்டிடும். ஸோ அந்த டைமில் கார்டன் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சக்கரத்தாழ்வார் தான் போனோம். இதுதான் அந்த கார்டன். இதுக்கு வந்து ஆப்போசிட்டில் செடியெலாம் வச்சுருப்பாங்க. அது என்ன பூ, அந்த பூ பேர் வந்து ரெட் கலரில் இருக்கும், இட்லி பூன்னு சொல்லுவாங்க. அது எங்கள் ஏரியாவில் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த பூ ஃபுல்லாக கார்டன் போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து மண்டபம் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து குதிரை, யானை இதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. மயில் கூட இருந்தது இந்த டைம் போனப்போ, அது இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கோபுரம் தான். இங்கே வந்து மயில் ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இருந்தது, அதை தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தது. ஸோ அது கொஞ்சம் நேரம் நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார், எப்படி வந்து ஒரு vlog வந்து இப்படிலாம் எடுக்கலாம், என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார்.
இதுதான் அந்த அவர் சொல்லி கொடுக்குறப்ப நான் எடுத்த வீடியோஸ், அதனால கொஞ்சம் ஷேக்காக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன் நான், அதனால். பெயிண்டிங் ஒன்று இருந்தது. ஸோ அந்த பெயிண்டிங் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். எனக்கு அது எப்படி வந்து கல்லில் எப்படி இந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எதை வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. பட் அது அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஷார்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், ஜஸ்ட் பார்த்து ஃபீல் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து பரமபத வாசல். நம்ம சொர்க்க வாசல் திறந்தா இது வழியாக நம்ம வெளியே வருவோம். அதுதான் இது. இருக்க தெப்பக்குளம். இதில் வந்து நிறைய மீன் இருக்கும். பல்கியாக இருக்கும் நிறைய மீன். அதான் பார்த்துட்ருக்காங்க எவ்வளோ பெரிய மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்சைட் பார்க்குறப்ப சரியாக தெரில. ஸோ இதுக்கு நான் ஃப்ரண்ட் சைடு அங்கே போயிட்டு நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சது, பட் கேமராவில் தெரியல. இந்த சிலை வந்து ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க. ஸோ அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதில் எனக்கு கிடைச்ச ஒரு ப்ளஷர் என்னன்னா, நான் வந்து உள்ளே போய் சாமி பார்த்தேன். பேபி வச்சுருக்கனால எங்களை ஃப்ரீயாக வந்து உள்ளே விட்டாங்க. ஸோ நான் உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு பெருமாள் பார்த்துட்டு தான் நான் இப்போ வெளியே வந்திருக்கேன். ஸோ பொங்கல் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த விலாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.